வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே நலமாக இருப்பீங்கன்னு நாங்கள் நிச்சயம் நம்புகிறோம். நவ திருப்பதி சீரீஸில் இப்போ நம்ம போக போகிற கோயில் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் கோயில். 108 திவ்ய தேசங்களில் நவ திருப்பதிகளில் இது ஒன்று. நம்மாழ்வாரால் பாடப்பட்ட இந்த தலம் ஆழ்வார் திருநகரி அப்படின்ற ஊர்லேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது இந்த கோயில். இந்த கோயில் செவ்வாய் பகவானுக்கு ஏற்ற தலம், நவகிரகங்களில் செவ்வாய்க்கு உகந்த தலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோயில் குபேர ஸ்தலமாகும். இந்த கோயில் கட்டடக்கலை அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த கோயில் கிபி 6லேருந்து 9ஆம் நூற்றாண்டுகளால் ஆழ்வார்கள் மகான்களின் ஆரம்பகால இடைக்கால தமிழ் நீதியான 4000 திவ்ய பிரம்மத்தில் ரொம்ப மகிமையாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற இறைவன் வைத்தமாநிதி பெருமாள் கிழக்கு நோக்கி சயன கோலத்தில் நமக்கு காட்சி தர்றாரு. தாயாரை குமுதவள்ளி தாயார், கோளூர் வள்ளி. இந்த கோயிலோட தீர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா குபேர தீர்த்தம், நிதி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமிரபரணி. இந்த கோயிலோட விமானம் ஸ்ரீஹர விமானம். நம்மாழ்வார் மட்டும் 12 பாடல்களாலும் மணவாள மாமுனிகளும் மங்களாசாசனம் செஞ்சுருக்காங்க. இந்த ஊரில் தான் மதுரகவி ஆழ்வார் பிறந்த ஸ்தலமாகும். இறைவன் செல்வத்தை பாதுகாத்து அளந்ததால் மரக்கால தலைக்கி வச்சு பள்ளி கொண்ட கோலத்தில் இருக்காரு. சோழ நாட்டு வைணவ திருத்தலமான திரு ஆதனூரில் ஆதனூர் ஆண்டாளுக்கும் ஐயங்கோயிலில் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த பெருமாள் இங்கே நமக்கு காட்சி தராரு. பார்வதி தாயார் குபேரனுக்கு சாபம் கொடுக்குறாங்க. இப்படி சாபம் கொடுக்கும்போது குபேரனோட நவநிதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வங்கள்லாம் குபேரன் விலகுது. அப்படி விலகுனப்ப குபேரன் திருமாலிடம் சென்று சரணடைந்தார். இந்த நாள் திருமால் வைத்தமாநிதி பெருமாளா இங்கே எழுந்தருளி அவனோட குபேரனோட செல்வங்களை மீட்டு கொடுத்ததா ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. குபேரன் தான் இழந்த செல்வத்தை பரமனை போற்று மீண்டும் பெற்ற நாளாக தல வரலாற்றில் கூறப்படக்கூடிய அந்த நாள் மாசி மாதம் வரக்கூடிய சுக்லபட்சம் வளர்பெற துவாதசி அன்னைக்கு செல்வம் பெற விரும்புபவர்கள், தாங்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற விரும்புபவர்களும் அன்றைய தினம் இந்த தலத்துக்குள்ள இந்த தலத்தில் உள்ள இந்த பெருமாளை, இந்த வைத்தமாநிதி பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த கோயிலை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த ஊரை பற்றியும் இந்த வைத்தமாநிதி பெருமாளை பற்றியும் இன்னொரு விஷயம் இருக்குது, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக. நீங்கள் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் அப்படின்ற விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. ஒரு நாள் ஸ்ரீ ராமானுஜர் இந்த திருக்கோளூருக்கு இந்த வைத்தமாநிதி பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு வரும்போது இந்த ஊரில் மோர் விற்கக்கூடிய ஒரு வைணவ குலத்தை சேர்ந்த ஒரு பெண் வியாபார நிமித்தமாக ஊரை விட்டு வெளியே போகிறாங்க. அதை பார்த்த ராமானுஜர், புகுமூருக்கு நாங்கள் வரும்போது நீங்கள் ஏன் வெளியே போகிறீங்க? அதாவது எல்லாருமே தங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த திருக்கோளூருக்கு நாங்கள் வர்றோம், நீங்கள் ஏன் வெளியில் போகிறீங்க அப்படின்னு அவர் ராமானுஜர் அந்த மோர் விற்கும் பெண்ணை பார்த்து கேட்கும்போது அந்த பெண் ஒரு 81 வாசகங்களை அவங்க அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டு வராங்க ராமானுஜர்கிட்ட. அந்த 81 வாசகங்கள் தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். நமக்கு வைணவத்தை மட்டும் பாமர மக்கள் கூட இந்த நாட்டில் இவ்வளோ மேதைகளாக இருக்காங்க அப்படின்ற அதை உணர்த்தின அந்த தருணம் ஸ்ரீ ராமானுஜர் ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சிட்டாரு. அதில் ஒரு சில வாசகங்களை நான் அப்படியே சொல்லிட்டு வரேன். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே,
அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியைப் போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானைப் போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டாகர்ணனைப் போலே, தாய்க்கோளம் செய்தேனோ அசூயைப் போலே இப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. கடைசியாக அவங்க 81வது வாக்கியமாக துறைவேறு செய்தேனோ பகைவரை போலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 81 வாசகங்களை அவங்க கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கும். இந்த 81 வாக்கியங்களை ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், ஆழ்வார்கள் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இந்த 81 வாக்கியங்கள் அமைஞ்சிருக்கும். ரொம்ப பிரசித்தி பெற்றது. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள், படித்து பாருங்கள். நம்ம சேனல்லையுமே இதை பற்றிய விஷயங்களை இனி வரும் காலங்களில் ஏதாவது ஒரு சமயத்தில் நிச்சயமாக நம்ம பதிவிடுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்தால் இன்றைக்கி நவதிருப்பதியில் இந்த திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அந்த விஷயத்தை மட்டும் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட. மக்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவில் நமக்கு தெரிவிங்க. இதுபோல் மேலும் ஒரு நல்ல தகவலுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.